அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 12ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்கிறதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களினுடைய திருமணங்களோடு மனிதர்களுடைய திருமணமும் நடைபெறதுனால இது திருமண மாதம் அப்படின்னு சிறப்பினை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துல தாங்க தாவரங்கள்ல உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டத்தை வசந்த காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியையொட்டி வரும் உத்திர நட்சத்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. இந்த நாளில் சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீத்தை, ஆண்டாள் ரங்கன் மன்னார் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களும் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி சாஸ்தா, மகாலட்சுமி, அர்ஜுனன் போன்றவர்களினுடைய அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுதுங்க. பெரும்பாலானோர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் இந்த நாளில் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தெய்வங்களினுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள் கல்யாண விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. நல்ல திருமண வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனமாகாதோர் வேண்டி இருக்கக்கூடிய விரதமும், அதே மாதிரி திருமண வாழ்வானது வளமாக தொடர மனமானோரும் இந்த விரதத்தை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திரத்தன்று நடைபெறக்கூடிய தேர் திருவிழா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக பல்வேறு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள், அதாவது திருமண வாழ்க்கை, குடும்ப நிலவரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணியிடச் சூழல், பொருளாதார நிலைமை, நிதி வளமை, ஆரோக்கியம், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறுமா அப்படிங்கிறத பற்றின பல தகவலில் பல விஷயங்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். வருமானத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது. ஒரு சிலருக்கு சகோதர வகையில் மன வருத்தம் உண்டாகலாம். குடும்பம் அப்படி இல்லைன்னா தொழில் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுல நன்றாக ஆலோசிக்க வேண்டியது அவசியங்க. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. வேலையாட்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் இனம் தெரியாத ஒரு விரக்தி உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி
மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வலி போன்ற பிரச்சனைகள் இடலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுக்குங்க. இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. அவர்களிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது. துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்த செய்யும். கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம். உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம். அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய நல்ல பெயர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையிலையும் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணவிரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பிறரின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காம நீங்களே செய்யறதன் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்து கொள்வதோடு மட்டும் இல்லாம எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மற்றொரு புறம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய கூட்டாளியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையற்ற வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. வேலையில் யாரையும் நம்பாமல் இருக்கிறதன் மூலமும் தங்களுடைய வேலைகளை விரைவில் செய்து முடிக்கிறதன் மூலமும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயம்
விஷயங்கள் நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போடு இருப்பது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.